ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான சாமான் என்னன்னு பார்ப்போம். 3 வெங்காயம், ஒரு 2.5 தக்காளி போட்டுருக்கேன், ரொம்ப புளிக்குங்கிறதுனால. கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு. இதை வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா கொஞ்சம் ரொம்ப பிடிச்சா நறுக்க வேண்டாம், ஓரளவு மீடியமாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுக்கலாம். எப்படியும் இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம், அதனால் ஓரளவு மீடியமாக நறுக்கிண்டா போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குட்டி குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் முதல்ல வெங்காயத்தை போட்டுட்டு அதுலேயே இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதை இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி எடுத்து போட்டுடலாம். தக்காளியும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைச்சலாகவே போட்டுக்கோங்க. பட்டர் பன்னீர் மசாலாக்கெலாம் ரொம்ப உப்பு இருந்தால் நல்லா இருக்காது. வேணுன்னா அப்புறமா கூட தூவிக்கலாம் சால்ட்டை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா அந்த பொடியையும் போட்டுட்டு நல்லா கலரி விடணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பன்னீர் பீசஸ்லாம் வீட்டிலே ரெடி பண்ணது தான். ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சு தான் ரெடி பண்ணினேன். நீங்கள் வேணால் கடையில் வாங்கினதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணும்போது கொஞ்சம் பீசஸாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக இதை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இறக்கும்போது. இப்போ ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். அதில் இந்த பட்டர் உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து அதில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் மெதுவாக தள்ளி விடுங்க, இல்லைன்னா உடஞ்சிக்கும். நெய்யில் கொஞ்சம் பொரிஞ்சுடுத்துனாக்கா அப்புறமா உடையாது. ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் ரொம்ப ஸ்பூனால் கலராமல் லைட்டாக தள்ளி விடுங்க. இப்போ பொரித்த பன்னீரை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பை கொஞ்சம் சூடான பாலில், ஒரு கரண்டி பாலில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பொரித்த அதே கடாயை அடுப்பில் போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் உருகினதும் அதில் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு பட்டை, 3ஐயும் போட்டுட்டு அது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். செவக்க வறுபட்டதும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்த வானலில் எடுத்து போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் விட்டு அதில் அலம்பி விட்டுடலாம். இது ஏற்கனவே நம்ம மசாலா சாமான்லாம் போட்டு வதக்கினதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த கிரேவியோட விட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா கொதித்து கெட்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து போட்டுற வேண்டியதான். போட்டு ஒரு கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக தூளாக இருந்த பன்னீரையும் அதிலே போட்டு கலந்துடலாம். ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா க்ரீம்லாம் போட்டிருக்கோம். அதில் க்ரீம்லாம் நம்மள்கிட்ட இல்லாததுனால நம்ம என்ன செய்யலாம், பாலில் மேலே உள்ள ஏடை எடுத்து கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு அரைச்ச மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நல்லா அலம்பிட்டு அதில் விட்டுடலாம். இது போல் பால் ஏடை விடுறதே நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தியை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் தூவி விடலாம். இது ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.